இஎம்ஐ இருக்கா இஎம்ஐ? ஆமா. அத பத்தி உங்க ஒபினியன் என்ன? இஎம்ஐ வந்து நீங்க குடுக்குறீங்க, கடனா குடுக்குறீங்கல்ல, கடனா குடுத்தீங்கன்னா எப்ப உங்களால காசு கட்ட முடியுமோ அப்பதான் அந்த மாசம் நீங்க வாங்கிக்கணும். ஏன்னா எனக்கு 3ஆம் தேதியே குடுக்கணும், 1ஆம் தேதியே குடுக்கணும்னா உங்களுக்கு சம்பளம் வந்து 31ஆம் தேதி போடுறாங்களா, உங்களுக்கு இல்ல 1ஆம் தேதி போடுறாங்களா? எங்களுக்கு மட்டும் எப்படி 3ஆம் தேதி எங்களுக்கு காசு கிடைக்கும்? எங்க சம்பளம் 10,000 தாங்கன்னா 10,000 தேதி நாங்க கட்ட முடியும். தெருவில் ஆட்டோ ஓட்டுறாங்க, வாங்கிட்டு முடிச்சுக்கு தெரியும். என்ன சொல்றாங்க, டிஓ வண்டியை ஒப்படைச்சாலுமே திருப்பி அந்த பெண்டிங் டிஓ கட்டியே ஆகணும், இல்லாட்டி வந்து என்ன சொல்றது தீவிரவாதி மேனிக்கு ஒண்ணுமே கேஸ் போடுவோம் மிரட்டுறாங்க. நம்மெல்லாம் இந்த தனக்குழி இப்படிலாம் பார்க்கறது தானே. நம்ம அண்ணாண்டைக்கு உழைக்கிறது. உழைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். விட்டு கொடுக்கணும்னா அதுக்காக வேண்டி கட்டாம போக சொல்ல வேண்டிய தேவையில்லை. கொஞ்சம் நாள் வந்து என்ன சொல்லுவாங்கல்ல, ஒரு மாசம் முன்ன பின்ன ஆகுனா கொஞ்சம் டார்சல் கொடுக்காம இருக்கும். நம்ம வட்டிக்கு தான் வாங்கியிருக்கோம், ஆனால் வட்டியும் கொடுக்கணும். ஆனால் வட்டிக்கு வட்டி போடும்போது நம்மளுக்கு தாங்க முடியாதுல்ல. அப்ப வீட்டையே எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியது, வேற வழி இல்லை. சில பெண்களை தவறாலாம் பேசுறாங்க, இப்ப எதுக்கு வாங்குறீங்கன்னு கேக்குறாங்க. இவங்க தான் நம்மளை வாங்க வைக்கிறாங்க, கடைசி இவங்க தான் நம்மளை வைறாங்க. துணிப்பட சொல்ற மாதிரி தான் அந்த 5000 ரூபாய் வீட்டுல இருந்தா அது பாட்டுக்கு இருக்கும், தேவையில்லாம பேங்க்ல போட்டு அதுக்கு ஒரு வட்டி கட்டி கடைசி அந்த 1 ரூபாய்க்காக திருப்பி 5000 ரூபாய் போடுவேன். அந்த மாதிரி நடக்குது இப்ப. இஎம்ஐ வந்து நம்ம தகுதிக்கு மீறி வாங்கினோம்னா நிறைய பிரச்சனை எல்லாம் வரும். தகுதி இருக்கு அப்படின்னா நீங்க இஎம்ஐ வாங்கலாம், இல்லைன்னா வாங்காம இருக்கிறது பெட்ரு. இஎம்ஐ வாங்கிட்டு கட்ட முடியாதுன்னு சொல்றது வந்து அதுவும் என்னைய பொறுத்தல. ஏன்னா நம்மளுடைய தரம் நமக்கு தெரியும், இவ்வளவுதான் நம்ம வருமானம் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும்னு இருக்கணும். ஆனால் எல்லா பேரும் என்ன இன்னைக்கு இருக்க மனிதர்கள் கொடுக்கும்போது எல்லாம் வாங்கிட்டு திரும்ப கட்ட முடியாதுன்றதும் கொஞ்சம் இது. ஆனால் அதுக்காக வந்து பேங்க்காரவங்களும் ரொம்பையும் அடியாட்களை வச்சு மிரட்டுறது, இது பண்ணுறது அதுவுமே செய்யக்கூடாது. அவங்க என்ன சட்டமோ அந்த சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுத்து தான் போகணும். அதே மாதிரி இந்த பஜாஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ அதிக வட்டி போடுறாங்க. அவங்களெல்லாம் வந்து அரசாங்கமே வந்து அந்த இதெல்லாம் தடுக்கணும். இஎம்ஐ வாங்குறதுனால நம்ம படித்த படிப்பு கூட வேலைக்கு போக முடியாமல் இந்த இஎம்ஐ கட்டுறன்றக்காண்டி வேற வேலைக்கு போய் அதை அடைக்கணுன்றக்காண்டியே நம்மளோட ஒரு சில விஷயத்தெல்லாம் தியாகம் பண்ணுற வேண்டி இருக்கு. இப்போ நம்ம வந்து மாதம் வாங்குறோம்ப்பா, ஏன்னா அதனால கொஞ்சம் ஒரு இது ஏதோ ஒரு சில சூழ்நிலை வந்துடுது, முடியாமல் போயிடும், இல்லை ஒரு செய்பேரன் வந்துடுது. அந்த நேரம் போய் கட்டுறதுக்கு அந்த டயத்துக்கு கட்ட முடியல, அதனால ஒயாமல் ஃபோன் போட்டு சார்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுலேயும் மேற்கு என்ன செய்கிறாங்க, லோன் இருக்கு, நீங்கள் லோன் திருப்பி வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. சாமி கையெழுத்துக்கு போய் எனக்கு வேணான்னு நான் சொல்லிட்டேன், திரும்பி போன் எடுத்து திரும்பி பேசுறாங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கு ஒரு 2 வீலரை கூட வந்து இஎம்ஐல எடுத்துட்டு நிறைய பேர் கட்ட முடியாம வண்டியை பாதியோட சீஸ் பண்ணிட்டு போற கண்டிஷன் வருது. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்க காசையும் அதுல வந்து விட்டுட்டு போற மாதிரி தான் இருக்கும். நடுத்தர மக்களுக்கு இஎம்ஐங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான காரியம். இஎம்ஐன்றது ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்னு சொல்லல. ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. வீட்டு லோனுன்றாங்க, வீட்டு லோன்னாங்கன்னா அவங்க அந்த லோன் வாங்கினவங்க சாக தொட்டி கட்டுற மாதிரி 40 வருஷம் 50 வருஷம் 10,000 15,000 அப்படி போட்டு தாக்குறாங்க. அது வீட்டிலோட வாங்காம 5 வருஷம் பிள்ளைங்களை காசை சேர்க்க சொல்லி வீட கட்டிட்டு போயிடலாம். இந்த ஃபோன் நம்பரு பர்சனல் நம்பரு எப்படி அவங்க எடுக்கிறாங்கன்னு தெரியல, சும்மா மென்டலி டார்ச்சரா இருக்கு. கடை நமக்கு வேணாம்னாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. இஎம்ஐன்னு போட்டு நம்மள டார்ச்சர் ஓவர் டார்ச்சரா இருக்கு. பணம் தேவைப்படும், நானே போய் கேட்க மாட்டேன்னா, நானே போய் கேட்பேன். அவங்க கூப்பிட்டு எனக்கு கடங்காரனாக்குற மாதிரி இருக்கு. ஒரு செக் ரிட்டர்ன் ஆகுதுன்னா அந்த செக்குக்கு வந்து பேங்க் எடுக்கிறது தவறு இல்லை. ஆனா வந்து இதே இது வந்து பைனான்ஸுக்காரவங்க 1000 2000 இப்படி எடுக்கிறாங்க. அது எதுக்காகன்னு இஎம்ஐ கட்டுறவங்களுக்கும் புரியல, அதை போய் பேங்க்ல வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கும் தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க, கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் செய்கிறோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து தவறான முன்னுதாரணமாக இருக்கு. அதனாலேயே சில மக்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால இந்த இஎம்ஐயை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் தான் என்னுடைய கருத்து. எழுத படிக்க தெரியலன்னு தெரிஞ்சுமே அந்த இங்கிலீஷில் கையெழுத்து வாங்குறாங்களா, அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. இந்த ஷோரூமுக்காரங்களும் தெரியும், படிக்க தெரியலாம் தெரியும், தெரிஞ்சதுமே அந்த கையெழுத்து வாங்குறாங்கன்னா அப்போ அவங்களும் ஏமாத்துறாங்களா.